ஜெய் சாயிராம். நம் தகுதிகளை யாருக்காகவும் யாரிடமும் நாமே சிறைப்படுத்தி விடாமல் இருக்கலாம். நம் தகுதிகள் சிறைப்பட்டுவிட்டால் நமக்கு மட்டுமல்ல, நம் திறமைகளுக்கும் மதிப்பில்லாமல் போய்விடும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, ஒளி ஏற்றிவிட்டேன் என் பிரியமே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒளியை நான் ஏற்றிவிட்டேன். உன் கவலைகளெல்லாம் தீர்ந்துவிட்டது. உன்னுடைய முகத்தில் இனி மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும். மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும் உன் வாழ்வில். ஆம் என் பிரியமே, உனக்கு வரும் தடைகளையெல்லாம் தாண்டி உன்னுடைய கனவை நிஜமாக்க நீதான் முயற்சி செய்ய வேண்டும். உன்னுடைய கனவு நிச்சயமாக நிகழும், நிச்சயமாக நிஜமாகும். உன் கவலைகளெல்லாம் தீர்ந்துவிட்டது. உன்னுடைய செயல்கள் எப்பொழுதுமே உயர்வாக இருந்தால் மற்றவர்கள் அதை உயர்த்துவதாகவும் இருக்க வேண்டும். ஆம் என் பிரியமே, கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு எப்படி முகத்திற்கு சொந்தமில்லையோ அதே போலத்தான் உன்னை பற்றி மற்றவர்களின் எண்ணமும் சிந்தனைகளும் உனக்கு சொந்தமில்லை என்பதை புரிந்து நடந்து கொள். எப்பொழுதும் மற்றவர்கள் நம்மை பற்றி சொல்லும் கருத்துக்களை பற்றிய கவலைகளை உன் சிந்தனையில் ஏறவிடாமல் பார்த்துக்கொள். கவலையே உனக்கு இருக்காது. இனி கவலையெல்லாம் தீர்ந்து போகும். ஆம் என் பிரியமே, அடுத்தவர்கள் சொல்லும் விமர்சனங்களை கவனிக்கவே கவனிக்காதே. அதை நீ கவனிக்க துவங்கினால் உனது மலையளவு வெற்றியும் சரிந்து போகும் என்பதே நிச்சயமான உண்மை. ஒரு சிறிய விஷயத்தை கூட அதிகப்படியான வார்த்தைகளை கொண்டு விரிவாக பேசப்படுகிறது என்றால் அதை அப்படியே நம்பிவிடாதே. ஏனென்றால் உண்மை எப்பொழுதும் சுருக்கமாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து நடந்து கொள். பொய்தான் எப்பொழுதும் விரிவாக பேசப்படும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிரியமே, சில நேரங்களில் நீ எவ்வளவோ முயற்சி செய்தும் ஏதோ ஒன்று உன்னை முன்னேற விடாமல் இழுத்து பிடிப்பதாக நீ உணர்கிறாயா? அப்பொழுது சோர்ந்து விடாதே. உன்னுடைய நம்பிக்கையும் உழைப்பும் உன்னை பாதுகாப்பாக சரியான நேரத்தில் சரியான உயரத்தை அடைய வைக்கும் என்பதே நிச்சயமான உண்மை. நம்பிக்கையோடு இரு. உனக்கு எது நல்லதோ அதுதான் நடக்கும். ஆம் என் பிரியமே, தடைகளை தாண்டி உன்னுடைய கனவை நிஜமாக்கு. உனக்கு எது நல்லதோ அது நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். உன்னுடைய வாழ்வு நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் நல்ல மாற்றமாகவே நிகழும் என்பதை விளக்கும் விதமாக ஒரு கதையை பார்க்கலாம். என் அன்பு பிரியமே, இந்த கதையை கேட்டுப்பார். உன்னுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றம் நிகழ்ந்தே தீரும். ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஆற்றங்கரை ஓரமாக துறவி ஒருவர் குடில் அமைத்து வாழ்ந்து வந்தார். அவர் தியானம் செய்து கொண்டும் பூஜைகள் செய்து கொண்டும் இறைவனை அடைவதற்காக ஆன்மீக செயல்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார். அந்த துறவியை பார்ப்பதற்காகவும் அவரிடம் அறிவுரைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்று செல்வதற்காகவும் அந்த குடிலுக்கு எல்லோரும் ஊர் மக்கள் அவ்வப்போது வந்து செல்வார்கள். அப்படித்தான் அன்று ஒரு நாள் அந்த ஊரை சேர்ந்த ராமு என்பவரும் துறவியை சந்திக்க அவருடைய குடிலுக்கு வந்தார். அப்பொழுது குடிலுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த துறவியை பார்த்து, "வணக்கம் ஐயா." "வணக்கம் துறவியரே" என்று வணக்கம் தெரிவித்தார். அதற்கு துறவியும் ஆசிர்வாதங்களை வழங்கினார். பிறகு அவர் துறவியிடம், "ஐயா, வாழ்க்கை வாழ்வதற்கு மிக மிக எனக்கு சிரமமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளையும் கடந்து போவது மிக மிக கஷ்டமாக இருக்கிறது" என்று கூறினான். அதற்கு துறவி அவரிடம், "உன்னுடைய வாழ்வு எவ்வளவு பாதமாக உள்ளது?" என்று கேட்டார்.
எதனால் இத்தனை கஷ்டங்கள் உனக்கு வருகிறது என்று கேட்டார். அதற்கு அவரும், ஐயா, எல்லாம் பணம்தான் காரணம். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ போராடி பணம் சம்பாதித்தாலும் கூட அந்த பணத்திற்கான செலவு வந்து விடுகிறது. எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் போதவே இல்லை இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு. எல்லாம் செலவு ஆகிக்கொண்டே போகிறது. என்னால் எதையுமே கட்டுப்படுத்த முடியவில்லை. சரி, செலவை குறைத்து வருமானத்தை சிறிது சேமித்து வைக்கலாம் என்றால் எல்லோருமே என்னை கஞ்சன் என்று கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் எனது வீட்டில் இருப்பவர்களே அப்படி என்னை கூப்பிடுகிறார்கள். அனைத்திற்கும் செலவு செய்துதானே ஆக வேண்டும் என்று செலவு செய்தால் பூதாரி என்று சொல்கிறார்கள். கையிலும் பணம் மிஞ்சுவதே இல்லை. இந்த பிரச்சனைக்கு தாங்கள்தான் ஒரு நல்ல ஆலோசனை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அந்த ஊர் ராமு. அந்த துறவி, உன்னைப் போல் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கத்தான் செய்கிறது. இதற்கான சரியான தீர்வை சொல்லும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை ஒரு சிறிய கதையாக நான் சொல்கிறேன், கேள் என்று துறவி கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு சமயம் ஒரு ஊரில் நானும் என் குருவும், அது மட்டுமல்ல மற்ற சீடர்கள் சிலரோடு ஒரு ஆசிரமம் ஒன்றை அமைத்து ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த ஊருக்கு அருகே இருந்த மற்றொரு ஊரில் எந்த ஒரு கோவிலுமே இல்லை என்பதை கேள்விப்பட்டு மிகவும் வருந்தினார் என்னுடைய குருநாதர். அவர் கோவில் இல்லாத ஊர் பால் என்று சொல்வார்களே, அதே போலத்தான் அந்த ஊருக்கு எப்படியாவது ஒரு கோவிலை கட்டிவிட வேண்டும் என்று தீர்மானம் செய்தார். அதற்காக நிதி திரட்டும் வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அந்த சமயம் குரு என்னை அழைத்து அந்த ஊரில் உள்ள பெரிய செல்வந்தரின் பெயரை சொல்லி, அவருடைய பெயரை சொல்லி அவரிடம் பொன்னோ பொருளோ பெற்று வரும்படி என்னை அனுப்பினார். நானும் அந்த செல்வந்தரை காண்பதற்காக அவரது வீட்டிற்கு சென்றேன். அப்பொழுது அந்த செல்வந்தர் வீட்டில், அந்த பணக்காரர் வீட்டில் கூட்டமாக இருந்தது. அந்த கூட்டத்தில் நானும் நின்று கொண்டு, கூட்டத்தின் நடுவே நானும் நின்று கொண்டு என்னத்தான் நடக்கிறது என்று கவனிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது அங்கே வேலைக்காரன் ஒருவனை தலையில் அரிசி மூட்டையை அடுக்கி 10 மணி நேரமாக நிற்க வைத்து கொண்டிருந்தார் அந்த செல்வந்தர். அதை பார்த்த அதிர்ச்சியடைந்த நான் அங்கு நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மற்றவர் ஒருவரை பார்த்து, அந்த செல்வந்தர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார், என்ன காரணம் என்று கேட்டேன். அதற்கு அவரோ, அந்த வேலைக்காரன் கடையிலிருந்து அரிசி வாங்கி கொண்டு வீட்டுக்கு வரும் பொழுது 10 அரிசிகளை சிந்தி விட்டானாம். அதற்காக 10 மணி நேரமாக அவனை இந்த அரிசி மூட்டையுடன் நிற்க வைத்திருக்கிறார் செல்வந்தர் என்று கூறினார். இதை கேட்டதும் பெரும் அதிர்ச்சியும் பயமும் அடைந்து, நான் சிறிது அரிசியை சிந்தியதற்கே இந்த பணக்காரர் இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்கிறாரே, இவ்வளவு கோபமாக தண்டனை செய்கிறாரே, இவரிடம் போய் நாம் நன்கொடையாக பணம் கேட்டால் அவ்வளவுதான் என்று பயந்து கொண்டு அந்த செல்வந்தரிடம் பணம் எதையுமே கேட்காமல் ஆசிரமத்திற்கு திரும்பிவிட்டேன். குருவும் ஆசிரமத்திற்கு வந்ததும் என்னை அழைத்து, அந்த செல்வந்தர் நன்கொடையாக பணம் கொடுத்தாரா என்று கேட்டார். அதற்கு நான், இல்லை குருவே, நான் பணம் எதுவுமே வாங்கவில்லை. அவரது வீட்டிற்கு செல்லும் பொழுது அங்கே அந்த பணக்காரர் தனது வேலைக்காரன் ஒருவனை 10 அரிசி சிந்தியதற்காக 10 மணி நேரமாக தலையில் ஒரு அரிசி மூட்டையை தூக்கி கொண்டு தண்டனை கொடுத்திருக்கிறார் என்பதை அவர் பார்த்த அனைத்தையும் சொல்லி முடித்தேன் துறவியிடம். அதை பார்த்ததும், இவரா நமக்கு நன்கொடை தரப்போகிறார் என்று நினைத்து அவரிடம் கேட்காமலேயே வந்துவிட்டேன்.
என்று கூறினேன். அதற்கு என் குருவும், அப்படியா, சரி, நாளை போய் அந்த செல்வந்தனை பார்த்து நன்கொடை வாங்கிக் கொண்டு வா என்று கட்டளையிட்டார். அதற்கு நானும் குரு சொல்லை மீற முடியாமல் மறுநாள் காலையும் அந்த செல்வந்தரை பார்க்க சென்றேன். அவரது வீட்டிற்கு சென்றேன். அப்பொழுது அங்கு ஒரு வேலைக்காரனை தூணில் கட்டி வைத்து சவுக்கால் அடித்து கொண்டிருந்தார் அந்த செல்வந்தர். அதை கண்டு திகைத்து நான் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்த ஒருவரிடம் என்ன என்று விசாரித்தேன். அதற்கு அவர், அந்த வேலைக்காரன் பால் வாங்கி கொண்டு வரும் பொழுது 20 சொட்டுகளை சிந்திவிட்டானாம், அதற்காக அவனை அடித்து கொண்டிருக்கிறார் அந்த பணக்காரர் என்று கூறினான். இதை கேட்டதும் நான் பயந்து நடுங்கிவிட்டேன். இந்த கஞ்சனிடம் நன்கொடையாக பணம் கேட்டால் அவ்வளவுதான், நமக்கு சவுக்கடிதான் கிடைக்கும் என்று பயந்து அந்த பணக்காரரிடம் பணம் எதுவுமே பேசாமல் கேட்காமல் ஆசிரமத்திற்கு திரும்பினேன். அங்கு வந்தவுடன் குரு என்னிடம், சீடனே, அந்த செல்வந்தரை பார்த்து நன்கொடை வாங்கி வந்து விட்டாயா என்று கேட்டார். எவ்வளவு கொடுத்தார் என்று கேட்டார். அதற்கு நான், அந்த பணக்காரர் சவுக்கால் தனது வேலைக்காரனை 20 சொட்டு பாலுக்காக அடித்து கொண்டிருந்தார் என்று கதையை கூறினேன். இந்த மாதிரியான ஆட்களிடம் சென்று நல்ல காரியத்திற்காக பணம் கேட்கவே கூசுகிறது, பயமாக இருக்கிறது. அதுவும் கஞ்சத்தனம் நிறைந்த அந்த பணக்காரரிடம் 10 காசுகள் கூட வாங்க முடியாது என்றேன். அதனால் ஆசிரமத்திற்கு திரும்பிவிட்டேன் என்று பதிலும் கூறினேன் என்னுடைய குருநாதரிடம். உடனே குருநாதர், சரி, மீண்டும் நாளை போய் செல்வந்தரை பார்த்து வீட்டிற்கு நன்கொடை கேட்டு கொண்டு வா என்று உத்தரவிட்டார். அதை கேட்டு ஆச்சரியமடைந்தேன் நான். அந்த செல்வந்தரை பற்றி இவ்வளவு சொல்லியும் அவரிடம் சென்று நன்கொடை கேட்க சொல்கிறாரே என்று நினைத்து கொண்டேன். இருந்தாலும் குருவின் வார்த்தையை தட்ட முடியாமல், அவரின் வாக்கை மீற முடியாமல், அவர் கூறிய வாக்குப்படி மறுநாளும் செல்வந்தரை பார்க்க வீட்டிற்கு சென்றேன். ஒருவேளை அங்கு முன்பு நடந்தது போல பயம் ஏற்படுத்தும் எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறவே இல்லை. என்னை பார்த்த அந்த செல்வந்தர் அன்புடன் என்னை வரவேற்றார். தாங்கள் என் வீட்டிற்கு வருகை தந்ததன் காரணம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டார் செல்வந்தர். அதற்கு நானும், ஐயா, எங்கள் குரு பக்கத்து ஊரில் ஒன்றில் கோவில் ஒன்றை கட்டி வருகிறார். அது மட்டுமல்லாமல் கோவிலுக்கு அருகே சிறுவர்களுக்கு நல்ல பாடங்களை கற்பிக்க குருகுலம் ஒன்றையும் கட்டி வருகிறார். அதற்கு தங்களிடம் நிதி உதவியோ பொருள் உதவியோ கேட்டு வாங்கி கொண்டு வர சொன்னார் என்று நான் அந்த செல்வந்தரிடம் கூறினேன். அப்படியா, உங்களுடைய இந்த பணி தொடரட்டும். குருவை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும், மிகவும் நல்ல மனிதர். சரி, அந்த ஊரில் வேறு கோவில்களே இல்லையா என்று கேட்டார். அதற்கு நாம், ஆமாம், கோவில் இல்லை என்றேன். கல்வி சாலையும் இல்லை என்றேன். பிறகு செல்வந்தர், எவ்வளவு செலவாகும், என்னிடம் நீங்கள் எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நான், கோவிலும் பள்ளி சாலையும் அமைக்க 3 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று சொன்னேன். நாங்கள் ஊரில் உள்ளவர்களிடம் 2 லட்சம் பணம் வசூல் செய்திட திட்டமிட்டுள்ளோம் என்றும் கூறினேன். பெரும் தொகையாக ரூபாய் 1 லட்சம் கொடுத்தால் நல்லது என்று நான் கூறினேன். அதை கேட்டதும் அந்த பணக்காரர் சட்டென்று வீட்டின் உள்ளே சென்று லட்ச ரூபாயை எடுத்து வந்து கொடுத்தார். பின்னர் என்னிடம் வந்து, உடனே இந்த பணத்தை வைத்து வேலையை துவங்குங்கள் என்று கூறினார். மற்றவர்களிடம் சென்று பணம் வசூலித்து காலத்தை கடத்தி கொண்டிருக்க வேண்டாம், நானே இதில் 3 லட்சம் ரூபாய் வைத்திருக்கிறேன், நல்ல பணியை உடனே துவங்குங்கள் என்று கூறி என்னை அனுப்பி வைத்தார் செல்வந்தர். அந்த பணக்காரர் நடந்து கொண்ட விதத்தை பார்த்த எனக்கோ ஆச்சரியம். கொஞ்சம் அரிசி சிந்தியதற்காக அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தார். 20 சொட்டு பாலை சிந்தியதற்காக அவனை சவுக்கால் அடித்தான். இப்படிப்பட்ட கஞ்சன் இப்பொழுது
3,00,000 பணத்தை எடுத்து அப்படியே கொடுத்துவிட்டு வேலை செய்ய சொல்கிறாரே என்று வியந்து கொண்டே ஆசிரமத்திற்கு சென்றேன். நடந்தது அனைத்தையும் குருவிடம் கூறினேன். அதாவது அந்த செல்வந்தர் கஞ்சனின் நடந்ததை எனக்கு புரியவே இல்லை. என்ன காரணம் என்று கேட்டேன். அதற்கு குரு, சீடனே, நீ அவனை கஞ்சத்தனம் பிடித்தவன் என்று நினைத்ததே தவறு. அவன் எந்த ஒரு பொருளையும் பாழாகலும் வீணாகாமலும் சிக்கரமாக இருந்த பொருட்களை சேமித்து வைத்ததால்தான் நிறைய செல்வத்தை சேமிக்க முடிந்தது. இப்படி நல்ல காரியத்திற்கும் அள்ளி வழங்க முடிந்தது. அந்த விளக்கத்தை கேட்டபின் சிக்கனம் என்பது வேறு, கஞ்சத்தனம் என்பது வேறு என்பது நன்றாகவே புரிந்தது என்று கூறினார் துறவி. பிறகு கதையை சொல்லி முடித்து துறவி ராமுவிடம், உனது வருமானம் எவ்வளவோ அதற்கு ஏற்றாற்போல நீ செலவு செய்ய வேண்டும். உன்னுடைய வருமானத்தில் உள்ள ஒரு பகுதியை கண்டிப்பாக நீ சேர்த்து வைத்தே ஆக வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு பொருளையும் வாங்காதே. ஒருபோதும் மற்றவர்களின் வாழ்க்கையை உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நீ செலவு செய்யாதே. உன்னுடைய குடும்பத்தின் அத்தியாவசிய செலவை மட்டும் செய்ய பழகு. தேவையில்லாத செலவை நீ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல பணத்தை சேர்த்து வைத்தால்தான் நீ கஞ்சனாவாய். ஆனால் அத்தியாவசியம் இல்லாத தேவையில்லாத பொருட்களை வாங்குவதும் பணத்தை செலவு செய்வதுமாக நீ இருந்தால் நீ ஊதாரியாக ஆகிவிடுவாய். எனவே கஞ்சனாகவும் இருக்காதே, ஊதாரியாகவும் இருக்காதே. இன்றைய சூழ்நிலையில் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவரோ உலகத்தில் நன்றாக வாழ வேண்டுமென்றால் சிக்கனமாக இருக்கத்தான் வேண்டும். வரவை விட செலவு குறைவாக இருக்க வேண்டும். தேவையில்லாத எந்த பொருளையும் வாங்கக்கூடாது. வருமானத்திற்கு ஏற்ற செலவை செய்து சிக்கனமாக இருந்து பிழைத்துக்கொள் என்றார் துறவி. அதை கேட்ட பின் ராமுவிற்கு ஒரு புரிதல் வந்தது. பிறகு துறவிக்கு தனது நன்றியை தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். இந்த கதையிலிருந்து நம் வருமானம் எதுவோ அதை வைத்து நாம் வாழ பழகி கொண்டாலே போதும். தேவையில்லாத மனக்கஷ்டம், கவலை, போராட்டம், கண்ணீர் இது எல்லாமே நம் வாழ்வில் நிறையவே இருக்காது. வரவுக்கு மீறி செலவு செய்யாமல் கொஞ்சம் சேமித்து வைத்து அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தால் நிச்சயமாக நம் வாழ்வில் கவலை என்பதே இருக்காது. ஒளியோடு பிரகாசமாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். என் அன்பு பிரியமே, மண்ணை போல உன்னுடைய மனதை மாற்றிவிடப் பழகு. அதில் நல்ல சிந்தனைகளை மட்டுமே உரமாக இடு. அடிக்கடி தோன்றும் கெட்ட சிந்தனைகளை மக்க செய்து முளைக்கின்ற நல்ல சிந்தனைகளுக்கு உரமாக்க கற்றுக்கொள். வாழ்க்கை பசுமையாக வளமாக இருக்கும். வாழ்க்கையில் தோல்விகள் மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் நீ வாழ்க்கையில் தோற்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தமல்ல என் பிரியமே. தோல்விகளையெல்லாம் தாண்டி நீ வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். தேவைகளை பூர்த்தி செய்வதிலேயே உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாதே. வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் தேடி கண்டுபிடி. உன்னுடைய வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீர்ந்துவிடப் போவதே இல்லை. ஒன்று பூர்த்தியானதும் மற்றொரு தேவை முளைக்கத்தான் செய்யும். சந்தோஷமும் அமைதியும் கிடைக்கும் பொழுதே அனுபவித்து கொண்டால்தான் உண்டு என் பிரியமே. கிடைக்கும் பொழுதே அனுபவித்து கொள்ள கற்றுக்கொள். நீ விரும்பும் பொழுதெல்லாம் அது உனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே. அது ஒருபோதும் நடக்கவே நடக்காது. எப்பொழுதும் நேர்மையாக இரு. எப்பொழுதும் மனதை அமைதியாக வைத்துக்கொள். நேர்மையாக இருந்து உன்னுடைய அன்றாட வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. தடைகளை தாண்டி உன்னுடைய கனவை நிஜமாக்க கற்றுக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் நிச்சயமாக பல மாற்றங்கள் நடந்தே தீரும். நான் நடத்தி வைப்பேன்.
உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. நீ அப்படி இருக்கலாமா? உன் சாயப்பாவின் வார்த்தையை கேட்ட பிறகும் இப்படி நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் நான் என்னதான் செய்ய வேண்டும்? என்னதான் செய்ய முடியும் பிள்ளையே? நீயோ இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடப்பதை பார்த்து உன் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறாய். ஆனால் நானோ உன் எதிர்காலத்தில் உனக்கு கிடைக்கப் போகும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பார்த்து பூரிப்பாக இருக்கிறேன். உன்னிடமும் பல முறை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நான் உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்று. உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாகத்தான் அமையும். நீ நினைப்பது நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதை நான் உனக்கு மறைமுகமாகவும் நேர்மறையாகவும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன் மனம்தான் அதை ஏற்க மறுக்கிறது. உன்னை சுற்றி நடக்கும் இந்த கடினமான சோதனை காலத்தில் என்னதான் உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறியிருந்தாலும் கூறிக்கொண்டே இருந்தாலும் நீ சோர்ந்துதான் இருக்கிறாய். உன் முகம் களையிழந்து இருப்பதையும் கண்ணீர் விட்டு கொண்டிருப்பதையும் என்னால் பார்க்கவே முடியவில்லை என் பிள்ளையே. சாயிநாதரே, நான் மட்டும் ஏன் இத்தனை கவலைகளையும் சோதனைகளையும் எப்பொழுதுமே என் வாழ்வில் சுமந்து கொண்டே இருக்கிறேனே என்பதுதானே உன் கேள்வி. அனைத்திற்கும் பதில் என்னிடம் உள்ளது. சந்தோஷமாக இரு. மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். மனம் நிம்மதியாக இருந்தாலே அனைத்தும் உன்னை தேடி வரும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் உனக்கு பக்கபலமாக இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த மனக்கவலை? சாயப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற எண்ணம் மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். மிகப்பெரிய ஆச்சரியம் உன் வாழ்விற்கு காத்திருக்கிறது. காத்திரு, பொறுமையோடு காத்திரு. அதிசயம் நடந்தே தீரும். சாயப்பா அதை நடத்தி வைப்பேன் என்ற நல்ல சிந்தனை, நேர்மறை எண்ணங்கள், நல்ல நல்ல சொற்களே போதும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன். மிக பிரகாசமான உன் வாழ்க்கையை வழி நடத்தி செல்வேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நினைத்ததை நடத்தி கொடுக்க நான் இருக்கிறேன் பிள்ளையே. மனதில் சஞ்சலம் கொள்ளாதே. எந்த கவலை வந்தாலும் என்னையே முழுவதுமாக நினை. எனது உதவி எந்த வடிவத்திலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி உன் சாயிநாதர் செய்வேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாயல்லவா? என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தால் எப்படி என் உதவி உனக்கு கிடைக்காமல் போகும்? நிச்சயமாக கிடைக்கும். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும். நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கான அந்த நல்ல வாய்ப்பு, நீ என்னிடம் கேட்ட வரம் எல்லாமே உனக்கு நான் தருகிறேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாயா என் பிரியமே? உன் சாயப்பா இருக்கிறேன். உன்னை வாழ வைப்பதற்காகவே இருக்கிறேன். உன்னை மகிழ்விப்பதற்காகவே நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் கண்மணியே. அதே போல நீ இருப்பதையும் உன் சாயிநாதரே எல்லாம் என்று நினைத்து கொண்டிருப்பதையும் நானும் மறக்க மாட்டேன். நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். பெரிய உதவியை உன் வீடு தேடி அனுப்பி இருக்கிறேன். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக புது அத்தியாயத்தில் உன் வாழ்க்கை பாதையை பயணிப்பாய். பிரியமே, ஏதாவது ஒரு வழியில் உனக்கும் நான் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்கியிருக்கிறேன். உனக்கான உதவியை யாரோ ஒருவரிடத்தில் உனக்காகவே அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொள். நான் எங்கும் நிறைந்துள்ளேன். அனைத்து உயிரிலும் கலந்து உள்ளேன் உன் சாயிநாதர். உதவி என்று என்னை அழைக்கும் நேரத்தில், என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று உன் குரல் கேட்கும் நேரத்தில், அடுத்த நொடியே உன்னை காப்பாற்ற, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க நான் நிச்சயமாக வருவேன். வந்து அருள் புரிவேன். உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பது நிச்சயமான உண்மை. உன் சாயப்பா இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே என் கண்மணியே. நீ கூப்பிட்ட அடுத்த நொடியே
பளிச்சென்று உன் மூளைக்கு உதிக்கும்படி நான் அங்கு இருப்பேன். நீ அதை உணரும் தருணத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்துவேன். நீ பல நாள் என்னிடம் கேட்ட வரத்தை, நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை, இனிப்பான செய்தியை இன்றே உனக்காக நான் தரப்போகிறேன். நம்பிக்கையாக இரு. எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையில் வாழ்வாய். சர்வ நிச்சயமாக வாழ்வாய். உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன். அது மனித ரூபமாக இருந்தாலும் சரி, பட்சிகளாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, ஆனால் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும். உதவி கிடைக்கும், நிச்சயமாக உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை. உன் சாயப்பாவின் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி அவர்களை அறிவுறுத்தியதும் இல்லை. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உனக்கு கஷ்டங்களை தருகிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதுமே எது வந்தாலுமே, உன் வாழ்க்கையை தலைகீழாக மாறும் சூழ்நிலை வந்தாலுமே எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இரு. நீ அழ பிறந்தவர் அல்ல, ஆள பிறந்தவர் என்பதை மனதால் நினைத்துக்கொள். எப்பொழுதுமே உன் முகத்தில் ஒரு புன்னகையோடு இரு. உனக்கு வரும் கஷ்டங்கள் கூட உன் புன்னகையை பார்த்துவிட்டு வந்த வழி தெரியாமல் வந்த வழியே திரும்பிவிடும். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. வேதனையோடு தவிக்காதே. உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை உன்னை நோக்கி வரப்போகிறது. அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நினைப்பும் உனக்கு வரும். இவ்வுலகில் யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். பெற்ற பிள்ளையை தாய் என்றாவது மறந்ததுண்டா? தன் பிள்ளையை பாதுகாப்பதைத் தவிர வேறு வேலையே எனக்கில்லை. உன் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் உன் சாயி, நீ என்னுடைய பாசத்திற்காகவும் ஆசிர்வாதத்திற்காகவும் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். நான் உன்னுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ கவலைப்படவோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் குழந்தையே, உன் கவலை நீ உருவாக்கியதுதான் அல்ல, உருவாக்கப்பட்டது. அது உன்னை உருக்கிவிட்டது என்பதனை நான் அறிவேன். உன் கவலைகளை கன பொழுதில் களைய நான் வருகிறேன். அமைதியாக இரு. நான் உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. பூர்வ ஜென்மத்தின் புண்ணியத்தாலேயே நீ என்னை அடையாளம் கண்டிருக்கிறாய். எனக்கு செய்யும் சேவையின் மூலம்தான் உனக்கு நன்மையடைந்து உனக்கு சேவகம் செய்ய நான் ஆரம்பிப்பேன். உனது நிலை முற்றிலும் மாறி இன்பமயமாகும். உன் வாழ்க்கையே இன்பமயமாகும். துன்பத்திற்கும் உனக்கும் நெடுந்தூரம் இருக்கும். அப்போது நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய். சாயி சாயி என்று ஒரு முறை சொன்னால் போதும், நான் உனக்கு உடனடியாக பதில் தருவேன். உன் பெயரை யார் சொன்னாலும் அவர்களுக்கும் உதவி செய்வேன். இவ்வளவு விஷயங்கள் உன் வாழ்வில் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே கஷ்டத்தை உனக்கு அனுமதித்தேன். ஏனென்றால் இந்த மாதிரியான கஷ்டத்தை உன்னை தவிர வேறு யாராலும் தாங்க முடியாது. தாங்கிக் கொள்ளக்கூடிய கஷ்டத்தை மட்டுமே என் பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதும் தருவேன். உன்னால் மட்டுமே இது முடியும் என்று எனக்கு மிக நன்றாகவே தெரியும். இந்த துன்ப சுமை தூக்கி இன்ப நிலைக்கு வழிகாட்ட நீ எனக்கு தேவை. அதனால் என் அன்பு குழந்தையே, நான் உன்னை படம் போட்டு கொண்டிருக்கிறேன். மனம் புண்ணாகி போனதே என்று வருந்தாதே. வாழ்க்கையில் எதுவுமே நிலையாக இல்லை என்று ஏங்காதே. இதோ என் மென்மையான கரங்களால்
உன்னை வருடிக் கொண்டிருக்கிறேன். உன் பக்கத்திலேயே நான் இருந்திக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கை விரைவில் பொன்னான வாழ்க்கையாக மாறும் தருணம் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் நடைபெற நான் உனக்கு எப்பொழுதுமே உறுதியாக இருப்பேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிடு. இந்த துன்பம், துயரம், இதற்கு விடிவே இல்லையா என்று நீ என்னிடம் கேட்ட கேள்வி நிச்சயமான நல்ல பதிலை உனக்கு கிடைக்கும். இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது.